அண்ட் அடுத்தபடியாக நம்ம இன்னைக்கு ஒரு தரமான பின்னாடி பார்த்தீங்களா க்ரீன் வேலி. எஸ், கூடலூர்லேருந்து சேலம் ட்ராவல் பண்ண போகிறோம். சேலம் 7:30 ஆயிருமாமாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. பேக் டு பேக் TN43 வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க. அண்ட் அடுத்தபடியாக நம்ம இன்றைக்கி ஒரு தரமான பின்னாடி பார்த்தீங்களா க்ரீன் வேலி. எஸ், கூடலூர்லேருந்து சேலம் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வண்டியாக ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. நான் பெர்மிஷன் கேட்கல, பெர்மிஷன் கேட்டு எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாங்க. நிறைய பேர் இந்த ஜேர்னியை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபைனலி பண்ணுறவங்க. இந்த BS6 மாற்றி ஸ்டிக்கரிங்கெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் யாருமே கவர் பண்ணல. ஒரே வாட்டி ட்ராவல் அட்வைசர் போட்டிருந்தாரு. அதுக்கு அடுத்தபடி நம்ம தான் கவர் பண்ண போகிறோங்க. ஆரம்பிப்போமா? வாங்க. வண்டியோட ஸ்டிக்கரிங் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். TNSTC கோயம்புத்தூர் முன்பதிவு ரிசர்வேஷன் வண்டி தாங்க, கூடலூர் பிரான்ச்சு. ஸோ TN43 N1113. பேக் ஸ்டிக்கர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. க்ரீன் வேலி. ஆல்ரெடி வண்டி ஃபுல்லுங்க. ஆக்சுவலி வீடியோ எடுத்துருந்தேங்க. திடீர்னு 4 பேர் வந்து பின்னாடி கூப்பிட்டாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கேங்க எங்கே போகிறாங்க பாருங்கள். பார்த்தா தனசேகரண்ணா, சார்லஸ் ப்ரோ எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. வந்து ஷாக் கொடுத்துட்டாங்க எனக்கு. ப்ரோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. ஆக்சுவலி இல்லை, நான் மறுபடியும் திருப்பி கூப்பிட்றேங்க. எஸ், ஃபைனலி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. உங்களுக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிடலாம். பாய் ப்ரோ. நீங்கள் கூடலூர்லேருந்து சேலம் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வண்டி தான் ஆப்ஷன் இருக்குது. அதை விட்டால் SCTC இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெகுலராக 11 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு சேலம் போகிறாங்க. அதே மாதிரி சேலம் டைம் அங்கே போகும்போது அப்டேட் பண்ணுறேங்க. எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அப்படியே இன்டீரியர் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணாங்க. பெர்மிஷன் கேட்டு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தரமாக எடுக்க போகிறோம். 2ஆம் நம்பர் சீட் புக் பண்ணியிருக்கேன். அதே சீட்டில் தான் உட்காந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஆரம்பிப்போம். வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லே ஆயிடுச்சுங்க. எல்லா சீட்டுமே எது வரைக்கும் போகிறாங்கன்னு ஐ திங்க் ஸோ பெருந்துறை, அவினாசி, சேலம் வரைக்குமே முக்காசி க்ரௌட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாப்பா சேலத்துக்கு இந்த வண்டி விட்டால் வேறு வண்டி இல்லைங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஷார்ப்பாக 11 o'clock கிளம்பிச்சாங்க. நம்ம ஆனந்தனாவும் கிளம்பிட்டாருங்க. அவர் பார்த்தா டாட்டா சொல்லலாம். எஸ், அங்கே நம்ம ப்ளூ பேர்டும் கிளம்பிடுச்சு. இங்கே நம்ம க்ரீன் வேலி கிளம்பியாச்சுங்க. 2 பேர்த்துக்குமே 11 o'clock டைமுங்க. ஆன்லைன் பேமெண்ட் யாரும் மாட்டேங்க முன்னாடி.
எஸ், இப்போது நம்ம க்ரீன் வேலியிலோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்க. டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 275 கிலோமீட்ரு. இதை நம்ம கூடலூர்லேருந்து சேலத்துக்கு 8 மணி நேரத்தில் கவர் பண்ணுறாங்க. 11 மணிக்கு எடுத்து 7 மணிக்கு ஷெடியூலுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி போகிறாங்களா இல்லை டிலேவாக போகிறாங்களா எல்லாமே பார்க்கலாங்க. போகிற வழின்னு பார்த்திங்கன்னா நம்ம கூடலூர்லேருந்து நடுவட்டம், ஊட்டி, குன்னூர், மேட்டுப்பாளையம், அன்னூர், அவினாசி, அப்புறம் பார்த்திங்கன்னா பெருந்துறை, பவானி பைபாஸ், ஸ்ட்ரெயிட்டாக சேலங்க. எஸ், ஊட்டி கண்ணூர் வண்டிங்க. செம டிராஃபிக்ங்க. எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வேறு இடத்துல தான் ஆட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நமக்கு கூடலூரில் டைமே இல்லைங்க. வீக்கெண்ட் ஆனால் போதுங்க, லைனாக வந்துடுவாங்க. பா, எல்லாம் கேஎல், கேஏ, டிஎனு எல்லாம் நம்ம ஆட்கள் தாங்க. எங்கள் வியூவை பாருங்கள் ஒரு நிமிஷம். வா, ஆத்தாடிங்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா வியூ வேற மாதிரிங்க. மானந்தவாடி கோயம்புத்தூர், மானந்தவாடி கோயம்புத்தூர் சர்வீஸ். அந்த வண்டி இங்கே பிரேக் போட்டு தான் போவாங்க. நடுவட்டம் கரெக்டாக 11:50 வந்திருக்கேங்க. ஊட்டி எப்படி இருந்தாலும் 1 ஆயிருங்க போகிறக்கு. கேரட்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கார்லேயே பைக்கில் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம். ஸ்பைக்கார வாட்டர் ஃபால்ஸில் கூட்டத்தை பாருங்கள். கரெக்டாக 12:10 கிராஸ் பண்ணுறேங்க. செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. அதுவும் முக்கால்வாசி காருக்கு தான் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காங்க. லைன் கட்டி நிற்கிறாங்க. ஊட்டி ஜிஹெச்ங்க கரெக்டாக 12:45 வந்தாச்சு. பார்ப்போம் பஸ் ஸ்டாண்ட் எத்தனை மணிக்கு போகிறாங்க. ஷார்ப் 1 மணிக்கு நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க.
இப்போ வீக்கெண்டு க்ரௌடை பார்த்தீங்களா ஊட்டியில்? ஊட்டியில் பாருங்கள் வீக்கெண்ட் முடிய போகுது. ஸோ ஜேன்னு கூட்டங்க. இது நான் பார்க்கவே இல்லைங்க. மிளகு முதல் மல்கோவா வரை சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எஸ், இனி நம்ம போய் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டு வந்துடலாங்க. இனி வண்டி ஸ்டாப்பேஜ் எங்கேயும் இல்லைங்களாம்மா. சேலம் 7:30 ஆயிருமாம்மாங்க. நிறையா சொல்லியிருக்காங்க. இங்கேயே 12:30 12:45 வந்துடுவாங்க. இன்றைக்கி தான்ப்பா லேட் ஆகிடுச்சு. வண்டி பார்த்துருப்பீங்க நீங்கள், ஆப்போசிட் டிராஃபிக்கு. இல்லைனா 12:45 வந்து 1.25 மணி நேரம் இங்கே தான் இருப்போம் அப்படின்னாங்க. இங்கே ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 1:30. எஸ், இந்த கேஎஸ்ஆர்டிசி தாங்க ரொம்ப நாளாக மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு நாள் இந்த மைசூர் ட்ரை பண்ணணும். ஊட்டி மைசூர் தரமாக ஓட்டுவாங்க. நம்ம இங்கே நம்ம ஆளுங்க கோவை குண்டல்பேட். எஸ், ஒரு டீ தாங்க. டீ அடிச்சுட்டு அப்படியே போகலாம். இந்த வண்டிங்க 3:30 போயிடுவாங்க கோயம்புத்தூர். ஆனால் எப்படி போவாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பறப்பாங்களோ வாய்ப்பு இருக்குது. நம்ம வண்டி 1:30 இங்கே ஷார்ப்பாக 1:30 எடுக்கிறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன மேட்டர்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த ஊட்டி பஸ்ஸஸ் எல்லாம் ஈஸியாக பெர்மிஷன் கிடைக்கிது பார்த்திங்கன்னா வேறு யாருனாலும் இல்லைங்க, நம்ம டோனி ப்ரோ இருக்கார் இல்லைங்க, அவர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணி பெர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்தாரு. வேறு யாரும் இல்லை, ப்ளூ மவுண்டன் அந்த பேஜ் போடுறேன். ஸோ நான் வந்து தேர்ஸ்டே போல் சொன்னேன், ப்ரோ இப்படி நம்ம கூடலூர் தாளூர் எடுக்கலான்னு பிளானில் இருக்கு ப்ரோ, பெர்மிஷன் கிடைக்குமான்ட்டு. நீங்கள் கிளம்பி வாங்க ப்ரோ பார்த்துக்கலான்னு ஒரே வார்த்தை சொன்னார். அதுக்கு தகுந்த மாதிரி க்ரூ அவ்வளோ சப்போர்ட்டுங்க. அதே மாதிரி இந்த வண்டியும் கேட்டிருந்தேன், ப்ரோ ரிட்டர்ன் வந்து சேலம் வண்டி போட்டிருக்கேன் ப்ரோ, என்ன ப்ரோ அலோவ் பண்ணுவாங்களா, நீங்கள் புக் பண்ணிடுங்க, நம்ம கண்டக்டர் டிரைவர் இருந்தாங்கன்னா நான் சொல்லிடுறேன் ப்ரோ அப்படின்னாரு. ஸோ இந்த டிரைவர் நாட்டி சொல்லிட்டாரு, அவங்களும் அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏடிசி வந்தாச்சுங்க. பயங்கர டிராஃபிக். வா, ஆக்சுவலி நம்ம டிரைவரை நான் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக தான் வந்திருக்காரு. டிரைவர் கம் கண்டக்டருங்க. நம்ம திருச்சி வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி வண்டிக்கு வந்து ரெகுலர் வந்து ஆளுங்க, போஸ்டிங் ஆள் வந்து லீவுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம அண்ணா வந்திருக்காருங்க. சீரியஸ்லி இந்த ஊட்டி நீல்கிரிஸில் இந்த பிளான்டேஷனுக்கு குறைச்சலே இருக்காதுங்க. திடீர்னு ஒரு மலை பக்கத்தில் இது பண்ணிட்டுருக்காங்க, பிளான்ட் ரெடி பண்ணிட்டுருக்காங்க, அதாவது தூர்வார் பண்ணிட்டுருக்காங்க. அதனால தாங்க பிளான்டேஷன் தாங்க ரொம்ப முக்கியமான சோர்ஸு. கிளைமேட் மாறுதுங்க. கோயில் ஃபங்க்ஷன் போல் இருக்குங்க. வேலி வியூ வந்தாச்சுங்க. ஆக்சுவலி நான் கேபின் காட்ட முடியாதுங்க, முன்னாடி உட்காந்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ஓவர்டேக் இருந்தால் காட்டுறேங்க. ஊட்டி சேலங்க அந்த வண்டி இதுக்கப்புறம் தாங்க கிளம்போம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சேலத்தில் 10 மணிக்கு எடுப்பாங்க, அந்த வண்டி இப்போ 1 மணி கிளம்புவாங்க.
எஸ் குன்னூர் ஷார்ப்பாக 2:15 வந்தாச்சுங்க. பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன். இந்த லெஃப்டில் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம கோத்தகிரி போகிற ரோடுங்க. கரெக்டாக கோத்தகிரிக்கு 32 கிலோமீட்டருங்க. நம்ம ஊட்டியிலேருந்து கோத்தகிரி போயிருக்கோம், பட் இந்த வழியாக கோத்தகிரி போனது இல்லைங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆச்சுங்க. அப்படியே இறங்கிட்டுருக்கோம். இங்கே அவ்வளோக்கா டிராஃபிக் இல்லைங்க. பாப்பா மேட்டுப்பாளையம் எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்ட்டு. நடுவில் எந்த விதமான பிரேக் இல்லைங்க. லொக்கேஷன் பாருங்க ஜி, தரமாக இருக்குங்க ஜி. செமையாக இருக்குங்க லொக்கேஷனு. மழையும் வராமல் வெயிலும் அடிக்காமல் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. அது இப்போ டேர்னிங் பார்த்துருப்பீங்க, 2 பேரும் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம இப்படி வரன்னு சொல்லி அந்த வண்டி எப்படி அனுப்பிச்சிட்டு போயிடுச்சு. தட் இஸ் ப்ரொஃபஷ்னாலிட்டி. செம்மையாக தண்ணி வருதுங்க, வாட்டர் ஃபால்ஸ் சார். இப்போ மழை தண்ணி வருதுங்க அப்படியே. வாவ். சீரியஸி இந்த கிளைமேட்டை புரிஞ்சுக்கவே முடியலைங்க. கொஞ்ச நேரம் கண்ணசைச்சா டக்குன்னு மழை வருது.
320க்கு Black Thunderங்க. ஐயே இந்த மற்றவாடி என்ன ஒன்றும் நேரம் போயிருப்பான்னு நினச்சோம் கோயம்புத்தூருக்கு. பட் ஒன்றும் போல பாருங்க. ஆக்சுவல் ஷெடியூல் எத்தனை மணி மறந்து 5 மணியோ 3 மணியோன்னு தெரிலங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க ஸ்க்ரீனில். எஸ் இப்படி லெஃப்டில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா? இது போனோம்னா கோத்தகிரி ரீச் பண்ணலாங்க. மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. செம டிராஃபிக்ங்க இங்கேயும். பிகாஸ் அந்த ரோடு டைவர்ட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ லெஃப்ட்டில் போய் சந்துக்குள்ளேலாம் போய் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த டிராஃபிக்ங்க. தண்ணி நல்லாவே போகுதுங்க. ப்ளஸ் மேட்டுப்பாளையம் ஷார்ப்பாக நம்ம 3:35க்கு உள்ளே போகிறோங்க. ஒரு கேஎஸ்ஆர்டிசி வண்டி போட்டிருக்கேன். எந்த ஒரு எம்கேடி மன்னார்காடுங்க. மேட்டுப்பாளையம் மன்னார்காடு. எஸ் 3:45க்கு கரெக்டாக கிளம்பியாச்சுங்க. இனி நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு அன்னூர் தாங்க. அன்னூர், அவினாசி, பெருந்துறை, பவானி பைபாஸு, சேலங்க. எஸ் கரெக்டாக 4:10க்கு நம்ம அன்னூர் வந்தாச்சுங்க. அவினாசி கரெக்டாக 4:35க்கு வந்திருக்கோங்க. இங்கேயும் மலைங்க. மேட்டுப்பாளையத்தில் மழை இல்லை, ஆனால் இங்கே மலைங்க. அவினாசி தாண்டிட்டாங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்தோம்னா பெருமாநல்லூர் ஸ்டாப்புங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. ப்ளஸ் இந்த லெஃப்டில் போகிறது பார்த்தீங்கன்னா கோபி போகிறதுங்க. மதுரை கோபி வண்டி போகுது பாருங்க. ஸ்ட்ரெயிட்டாக சேலம். சேலம் கரெக்டாக 107 கிலோமீட்டருங்க.
ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்தாச்சுங்க. பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் போல் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம கல்லூரி தென்றலுங்க. சில வண்டி இன்றைக்கி லேட்டில் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆக்சுவலி யார் டிரைவர்னு தெரிலைங்க. எஸ் பாருங்கள் நம்ம வண்டி எவ்வளோ ஜம்மன் இருக்குன்ட்டு. நம்ம வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சுங்க. ரெண்டு சைடுமே ஹெவி டிராஃபிக்குங்க. பரவாயில்ல, எப்படியோ கிளியர் ஆகிடுச்சுங்க. நம்ம தூத்துக்குடி வண்டிங்க, பழைய வண்டிங்க. புது வண்டி ரீப்ளேஸ் பண்ணி தந்துட்டாங்க. ஸோ பழைய வண்டி ஸ்பேர் கூப்பிட்ருக்காங்க. திருவண்ணாமலை போகுதுங்க. பெருந்துறை கரெக்டாக 5:25 வந்தாச்சுங்க. Doors are opening. கரெக்டாக 5:55ங்க. நிறைய பேர் அந்தியூர் யூஸ் பண்ண, அந்தியூர் போகிறதுக்கு நம்ம வண்டி நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே இறங்கிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பவானி போய் அந்தியூர் போயிடலாம். ஸோ அது நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல ஆப்ஷனுங்க. இப்போ நான் கூட அப்போ அந்தியூர் போகணும், கோபி வழியாக போகணுன்னா லேட்டாகவும், பஸ் கிடைக்காது. ஸோ பவானி பைபாஸ் வந்து சீக்கிரமாக போய்க்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷன். சொல்லி நெக்ஸ்ட்டு நமக்கு சேலம் தாங்க. நடுவில் எங்கேயும் நிற்க மாட்டாங்க. சேலமில் நம்ம பைபாஸ் கொட்டாம்பட்டி எந்தெந்த பைபாஸ் போகிறாங்கன்னு எல்லாமே பார்க்கலாங்க. சேலம் கரெக்டாக 46 கிலோமீட்டருங்க.
ப்ளஸ் இப்படியே ரைட்டில் கட்டானோம்னா சங்ககிரி போகலாங்க. நம்ம வண்டி இந்த ரைட்டில் போனோம்னா சங்ககிரி போகலாம். ப்ளஸ் மோஸ்ட்லி நம்ம உப்புளிப்பாளையம் பிரான்ச் வண்டியாக இருந்தால் இங்கே தான் ரெஸ்டாரண்ட் போடுவாங்க. பட் இவங்க எங்கே போடுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். வண்டி ஒரு 10 நிமிஷம் வண்டி நிற்கினா ரெஸ்ட் மேலே போகிறவங்க சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க. டீ காஃபி சாப்பிடணும், சீக்கிரம் சாப்பிடுங்க. அப்படியே வண்டி ஒரு 10 நிமிஷம் வண்டி நிற்கிங்க. ஷார்ப்பாக 6:30க்கு நம்ம சங்ககிரி டோலுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. லேட் ஆக ஆக வண்டியோட அழகு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தலாங்க. நம்ம கூடலூர்லேருந்து சேலம் வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுத்திங்கன்னா 230 ரூபா. இதுவே ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா 263 ரூபா, 35 ரூபா அந்த ரிசர்வேஷன் சார்ஜஸ் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி டைமிங் பார்த்திங்கன்னா 11 o'clock ரெகுலராக கூடலூரில் எடுப்பாங்க. சேலம் டைம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு எடுப்பாங்க நைட்டு. இப்போ வந்து மோனோபோட் ஷாட்டில் எடுத்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு காஃபி அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாங்க. அண்ட் மக்களே, நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கூடலூர் டிப்போங்க. ஆக்சுவலி வண்டி ஆப்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம கூடலூர்லேருந்து ஃபஸ்ட் ட்ரிப் பார்த்திங்கன்னா பந்தலூர் போவாங்க. பந்தலூர்லேருந்து கூடலூர் வந்துட்டு மறுபடியும் கூடலூர்லேருந்து சேலங்க. ஓப்பனிங் மட்டும் பந்தலூர் போவாங்க. நைட் ரெகுலராக சேலம் எடுத்துட்டாங்கன்னா கூடலூர் ரீச் பண்ணிடுவாங்க. காலைல ஒரு ஐ திங்க் 5 o'clock முன்னாடியே ரீச், 5 to 6 அது கணக்கு வச்சுக்கோங்க. 5 o'clock மேக்ஸிமம், 6 எல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்கே தாங்க ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருந்தாங்க. காஃபி கேட்டேன், காஃபி இல்லைன்ட்டாங்க. எனக்கு சங்கடமாக போச்சுங்க. நான் டீ குடித்தாலும் எனக்கு மைண்ட் செட்டே ஆகாதுங்க. ஒரு காஃபி அடித்தா தான் தரமாக இருக்கும். காஃபி இல்லைன்ட்டாங்க. ஸோ நம்ம சேலம் போய் நம்ம இன்னொரு சேலம் மக்கள் ஒருத்தர் வராரு, விளாகர். யாருன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், அவர் தான் வராரு. அவர் கூட போயிட்டு ஒரு காஃபி அடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே சேலம் பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற ஐடியா. அதை வந்து இதுக்கு அடுத்த வீடியோ பார்ப்பீங்க, சரிங்களா? ப்ளஸ் அப்படியே நம்மளும் கிளம்பலாங்க. டிரைவர்னா ஏறிட்டாப்பில், அப்படியே போகலாம் வாங்க. எஸ், இங்கே கரெக்டாக 6:40க்கு எடுத்தாச்சு. ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக்குங்க. எஸ், நம்ம சேலத்துக்கு கரெக்டாக ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ், கொட்லாம்பட்டி பைபாஸ் வந்துச்சுங்க. கரெக்டாக 7:10க்கு வந்திருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் எத்தனை மணிக்கு பார்க்கலாங்க. எஸ், கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் 7:20க்கு வந்திருக்கோங்க. சரி, நம்ம லெஃப்ட் ரைட்டில் டைவர்ட் ஆயாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்ட் போயிடலாங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்படியே
ஷார்ப்பாக 7:25 வந்தாச்சுங்க. நைட் டைம் பார்த்தீங்கன்னா வண்டி பாருங்க ஜொலிக்குது. பத்து மணி வண்டிக்கு இப்போயே பார்த்தீங்களா அத்தனை பேர் வந்துட்டாங்க. ரொம்ப நன்றிண்ணா. என் பேக்கில் நன்றி. ஓகே எஸ் ஃபைனலாக வீடியோ முடிச்சுக்கலாங்க. ரெகுலராகவே 7:30 தான் வருவாங்க. என்ன தான் ஷெட்யூலில் 7 o'clock போட்டிருந்தாலும் பட் ஊட்டி டிராஃபிக்கை பற்றி உங்களுக்கு ரெகுலராகவே தெரியும். ஸோ 7 to 7:30 வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலையில் ஒரு ட்ரிப் வந்து பந்தலூர் போவாங்கன்னு சொன்னாங்க. அது ரெகுலராக காலையில் 8:15 பந்தலூருக்கு ஒரு கட்ரிப் அடித்து 11 மணிக்கு நம்ம கூடலூர்லேருந்து சேலம் கிளம்பிடுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு தரமான ஜேர்னி. ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டு இருந்தீங்க க்ரீன் வேலி பண்ணுங்கன்ட்டு ஃபைனலி பண்ணியாச்சுங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சேனலில் மீட் பண்ணலாம். டாடா. ஆக்சுவலி இப்போ மட்டுமே தொடர்ந்து 3 வீடியோ பண்ணியாச்சுங்க. ஸோ அதனால் என் பேஸ்ட் அவ்வளோ டயர்ட் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு போகிறதாங்க. இதுலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு அப்படியே இங்கேயே முடிச்சுக்குவேன். உங்களுக்கு கோயம்புத்தூர் தாமு ப்ரோ வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரை மீட் பண்ணிட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்டு அவர் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு என்னை அனுப்பிச்சுட்ருவார். ஸோ அவரும் வீட்டுக்கு போயிடுவாருங்க. ஸோ சேலம் வந்துட்டு அவரை பார்க்காம போக முடியுமா? சரிங்க, அவர் வந்தனே உங்களுக்கு காமிச்சிட்டு வீடியோ கட் பண்ணிக்கிறேன். வாங்க, வணக்கம்.